அனைவருக்கும் வணக்கம். புரட்சித் தலைவி அம்மா சொல்லுவாங்க, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும்னு சொல்லுவாங்க. அதே போல புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் சொல்லுவார், எந்த கொம்பனாலும் அதிமுக அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லி ஒரு தொண்டனா, ஒரு இளைஞனா இன்றைக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூரில் தன்னெழுச்சியாக இளைஞர்களாக சேர்ந்து அதிமுக கட்சியினுடைய எந்த நிர்வாகிகளும் இல்லாமல் இளைஞர்கள் நாங்கள் மட்டும் சேர்ந்து நம்ம கட்சி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். அதே போல் ஒரு நரேட்டிவ், ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இனிமேல் இளைஞர்களுக்கான அரசியல் அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்லி, அதிமுக இளைஞர்களே இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு நரேட்டிவெல்லாம் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் நம்ம கட்சி இந்த நிலைமையில் இருக்குது, நம்ம அதெல்லாம் பேசணும், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்மளுக்குள்ளே பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங். அது சும்மா பெரிய அளவில் யாருக்குமே அறிவிப்பு இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல், எந்த நிர்வாகிகளோட அறிவிப்பும் இல்லாமல் இளைஞர்களாக நடத்திய அந்த மீட்டிங்கில் இன்றைக்கு அத்தனை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு, அதிமுக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் சொல்ல போல் எந்த கொம்பனாலும் இந்த அதிமுக அழிக்க முடியாதுன்னு ஒரு இளைஞர்களாக நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நம்பிக்கையோடு அடுத்து கழகத்துக்காக நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யணும், கழகத்துக்காக சோசியல் மீடியாவில் என்ன பண்ணணும், களத்தில் என்ன பண்ணணும் நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஒரு சினிமா மோகத்தில் ஒரு தலைவனை நம்பி போயிருக்காங்கல்ல, அந்த இளைஞர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஒரு அரசியல் சிந்தனை கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது, எப்படி பேசணும்னு கூட தெரியாது, எம்எல்ஏக்களுக்கும் தெரியாது, முதலமைச்சருக்கே தெரியாது. அந்த நிலைமையில் ஒரு கட்சி இருக்குது. ஆனால் நம்ம இளைஞர்களாக இன்றைக்கு வந்து அத்தனை இளைஞர்களும், நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் ஸ்டேஜில் மேடை ஏறி பேசுகிற அளவுக்கு அறிவார்ந்த அரசியல் அறிவுள்ள இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டாயம் நம்ம செய்த சாதனைகள், அதிமுக ஆட்சியில் 31 ஆண்டு காலம் செய்த சாதனைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்று மக்களுக்காக நம்ம எல்லாரும் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கணும். அது ரீல்ஸ் மூலியமாக இருந்தாலும் சரி, களத்திலேயே இருந்தாலும் சரி, கட்டாயம் நம்மலாம் வேலை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அதிமுகவை எடுத்துகிட்டு போகணும். இளைஞர்கள்லாம் அதிமுகவில் இல்லை அப்படின்றதெல்லாம் வெறும் பிம்பம் தான் அப்படின்றத இன்றைக்கி இளைஞர்கள்லாம் மெய்ப்பிச்சுட்டாங்க. இனி வரும் காலத்தில் அதிமுக மிக சிறப்பாக இளைஞர்கள் சக்தியாக மாறும் அப்படின்றதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண யங் ஏடிஎம்கே டீமுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள். நாங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு அந்த மீட்டிங் விட்டு வெளிவந்தோம்.